கடந்த தினங்களுக்கு முன்பு குட்ஃபிட் டக்லியோட 1.5 நிமிஷத்துல டீசர் வெளியாச்சுல. அந்த டீசரை பத்தி இப்போ புது புது சில விஷயங்களை கிளப்பிட்டே இருக்கிறாங்க. அது என்ன புது புது விஷயங்களானா, 1.5 நிமிஷம் அந்த அஜித் நிறைய இதுல கிராபிக்ஸ் காட்டுது அப்படின்னு சில சந்தேகங்களே கொஞ்சம் பூகங்கள்லாம் குழப்பிக்கொண்டே வருகிறாங்க. இந்த மாதிரி நீங்க குட்டை குழப்புற இப்படி குழப்பிட்டா நீங்க சொல்றதெல்லாம் நிஜமாயிடுமா? அப்படித்தான் நம்ம இந்த வீடியோல பேச போறோம். அந்த 1.5 நிமிஷம் வீடியோவே நீங்க குட்டை குழப்புனா நாங்க மேக்கிங் வீடியோ போடுவோம்ல, அப்படித்தான் ஆர்கே ரவிச்சந்திரன் மேக்கிங் வீடியோவை வெளிப்பண்றாங்க. அதுதான் இப்ப 2.5 நிமிஷம் வாட்டி மேக்கிங் வீடியோவை வெளியிட்டு இருக்காங்க. இந்த மேக்கிங் வீடியோவை நீங்க பார்க்கும்போது நமக்கு எப்படி தெரியும்? உண்மை நிஜம் இதுதானே தெரியும். அதுதான் இந்த வீடியோல தெரிஞ்சிருக்கு. வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். இந்த குட்ஃபிட் அக்லியோட 1.5 நிமிஷம் டீசர் நமக்கு தெரியும், உலகத்துல எல்லா சாதனை எல்லா ரெக்கார்டுகளை முறியடித்தது. ஆனா முறியடித்த பிறகு யாராவது ஒருத்தர் இருக்காங்களா, தலையோட எதிரிகளா இருக்கலாம், இல்லது ஒருத்தர் முன்னுக்கு போனா இன்னொருத்தருக்கு பொறாமை இருக்கும். அப்படிப்பட்ட சில விஷயங்கள் இருக்கிற வரைக்கும் தான் சினிமாக்கள் கொஞ்சம் பாஞ்சிட்டு இருக்கும், திடீர்னு இறங்கிட்டு இருக்கும். அப்படிப்பட்ட நிறைய விஷயங்கள் நடக்கும். ஆனா இதை பத்தி ஒருத்தன் புகம்பங்களை போடுறான். இந்த 1.5 நிமிஷம் வீடியோல சில அஜித்துக்களை பார்க்கும்போது கிராபிக்ஸ்ல காட்டுறாங்க அப்படின்னு சில விஷயங்களை குழப்ப. இந்த குழப்பத்துக்கு மாறாகத்தான் நம்ம ஆர்கே ரவிச்சந்திரன் என்ன விளையாட்டாளான்னு நீங்க நினைச்சீங்க. அதுக்கப்புறம் அவர் ஒரு 2.5 நிமிஷம் மேக்கிங் வீடியோ, அதாவது மேக்கிங் வீடியோனா என்ன, அங்க என்ன நடக்கி, நாங்க எப்படி எல்லாமே பண்ணோம், எப்படி எல்லாம் எப்படி பண்ணிருக்கோம், எப்படி எல்லாம் நாங்க பண்ணி இருக்கோம், எப்படி எல்லாம் பண்ண போறோம், எதுக்கெல்லாம் என்ன எப்படியெல்லாம் நம்ம கஷ்டப்பட்டோம், அத்தனை காட்டக்கூடியதுதான். இதை நமக்கு சினிமா படம் இறங்கின பிறகு லாஸ்ட்ல சிலவங்க போடுவாங்க, கொஞ்சமா போடுவாங்க, இதுதான் உண்மை அப்படின்னு எல்லாம் போடுவாங்க. அதை அதிகமா காட்டாது. ஆனா இந்த 2.5 நிமிஷம் காட்டும் போது அது நமக்கு பெரிய ஒரு என்ஜாய்மெண்ட்டை கொடுக்கும். மனுஷன் அந்த அளவுக்கு உழைச்சிருக்காரு படத்துல. நிஜமா துள்ளி துள்ளி பாயிறாரு, பயிற்று எல்லாமே நேச்சுரலா எல்லாமே பண்ண முடிச்சிருக்கிறாரு அஜித். இதை பார்த்தாவது உங்களுக்கு திருப்தி ஆயிருக்குமான்னு தெரியல. ஆனா இந்த மேக்கிங் வீடியோ இன்னைக்கு கொடிக்கிட்டு பறக்குது. இந்த குட்ஃபிட் அக்லி படம் இனி எப்படி எல்லாம் பறக்க போறோன்னு தெரியல. அந்த அளவுக்கு இந்த படத்துடைய ஒரு பிளஸ் பாயிண்ட் இன்னைக்கு இந்த மேக்கிங் வீடியோ நிரூபிச்சிருக்குங்க. அந்த மேக்கிங் வீடியோல அஜித் என்ன பேச போறா, என்ன டைலாக் பேசலாம், எப்படி எல்லாம் ஆர்கே ரவிச்சந்திரன் அஜித்தை உருவாக்குறாரு, எல்லாமே நமக்கு காட்டு. இந்த மேக்கிங் வீடியோ பார்த்த பிறகு நீங்க டீசர் வெளியிட்ட பிறகு டீசர் வெளியிட்டிருக்கு பதிலாக இந்த மேக்கிங் வீடியோவை நீங்க வெளியிட்டு இருக்கலாமே அப்படின்னு நமக்கு தோணுதுங்க. ஏன்னா அந்த மேக்கிங் வீடியோ தான் உண்மை நிஜமானதே எல்லாம் பட்டு எல்லாமே காட்டுது. இதெல்லாம் நீங்க விட்டுட்டு இந்த 1.5 நிமிஷம் இந்த படத்தை ஓட விடாம ஆக்கணும். என்னென்ன ரூல்ஸ் எல்லாம் நீங்க கொண்டு வரணுமோ அதைத்தான் நீங்க கொண்டு வந்துருக்காங்க. இந்த மாதிரி நீங்க பண்ணிட்ட உடனே ஒருத்தருடைய மதிப்பு மரியாதை முடிஞ்சிருமா? இல்ல ஒருத்தருடைய படம் தான் ஓடுத படம் ஓடாமன்னு போயிடுமா? ஏங்க இந்த கொசம்பு புத்தி உங்களுக்கு அப்படின்னு நம்ம சொல்ல தோணுது. இந்த மேக்கிங் வீடியோ பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் தான். அஜித் ரொம்ப உழைச்சிருக்காரு. அஜித்தை பத்தி எல்லாருக்குமே தெரியும். ஒரு விஷயம் பண்ணுனா நிஜமா பண்ணுவாரு, கடினமான உழைப்பை கொடுப்பாரு. ஏன்னா நீயும் மனுஷன் தான், நானும் மனுஷன் தான் அப்படின்னு உழைக்கக்கூடிய ஒரு மனிதர் தான் அஜித். இப்பேற்பட்ட ஒரு மனுஷன் குட்ஃபிட் அக்லியான ஒரு படத்தை கமர்ஷியலா ஒரு ஃபேன் இந்தியா படமா கொடுத்தா அதுல உங்களுக்கு கிராபிக்ஸை கலந்திருக்கான், அதை கலந்திருக்கான், இதை கலந்திருக்கான் என்று நீங்க உங்க பாட்டுக்கு ஒரு சந்தேகத்தை கொண்டு வந்தா மேக்கிங் வீடியோ இன்னும் பாருங்க, ட்ரெய்லர் வெளியாகும். அதோட நீங்க முடிஞ்சு போச்சு, எல்லாமே முடிஞ்சு போச்சு. ட்ரெய்லரை கண்ட உடனே உங்களுக்கு எல்லாமே நின்று போய் அதோட நீங்க குட்ஃபிட் அக்லி தியேட்டர்ல போய் பார்க்கும் போதுதான் தெரியும். 500 கோடி வசூல், 600 கோடி வசூல், 700 கோடி வசூல் ஆகுமா உள்ள ஒரு சிஸ்டங்களை உங்க மனசுலயே பதிச்சுட்டு நீங்க பொத்துட்டு போயிட்டே இருக்கிட்ட. அந்த மாதிரிதான் குட்ஃபிட் அக்லி படத்தோட நிலைமை இன்னைக்கு இருக்கு. அதை நீங்க மறந்துடுறாங்க. நம்ம வீடியோ நீங்க பாக்குறதா இருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் இது போன்ற வீடியோவை சந்திக்கும் வரை உங்களை விடைபெறுவது பெஞ்சமின். வணக்கம்.